அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். நான் ஆயிஷா. எனது சொந்த ஊர் அக்கரைப்பற்று. எனது தாயின் ஊர் கண்டி. நான் 10 வயதில் எனது தாயின் ஊரான கண்டிக்கு போய்விட்டேன். மீண்டும் 17 வருடங்களுக்கு பின்பு எனது சொந்த ஊரான அக்கரைப்பற்றுக்கு வந்துவிட்டேன். ஆரம்பத்தில் நான் ஒரு சாதாரண இல்லத்தரசியாகத்தான் இருந்தேன். அக்கரைப்பற்று பிரதேசத்தில் மீரா நகரில் உள்ள பல அமைப்புகளுக்கு, குறிப்பாக மகளிர் சங்கம், சமுர்த்தி சங்கம், தாய்மார் கழகம், கிராம சக்தி போன்ற அமைப்புகளுக்கு தலைமைத்துவத்தை பெற்றுக்கொண்டேன். நான் இப்போதும் உமன் சொசைட்டி ஃபெடரேஷன் லீடராகவும் இருக்கின்றேன். குறிப்பாக இந்த அமைப்புகளுக்கு பொறுப்பான உத்தியோகத்தர்கள் என்னை சரியாக வழி நடத்தினார். அதிகமாக மோட்டிவேட் பண்ணுவார்கள். நான் ஒரு சிறந்த ஆளுமை உள்ள பெண்ணாக வர வேண்டும் என்று. கலைகள் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு தொழில் முயற்சியாளராக வர வேண்டும் என்று என்னை ஒவ்வொரு கலைகளிலும் செதுக்குகின்றேன். நான் மெஹந்தி ஆர்டிஸ்டாகவும், கேக் ஆர்டிஸ்டாகவும், பியூட்டிஷியனாகவும் இருக்கின்றேன். தற்போது காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சரிங் படித்துக் கொண்டிருக்கின்றேன். எமது அக்கரைப்பற்று பிரதேச செயலகத்தினால் நடத்தப்படும் என்டர்பிரீனியர் நிகழ்வுகளில் அதிகம் கலந்து கொள்வேன். இந்த அடிப்படையில் 2025ஆம் ஆண்டு அக்கரைப்பற்றில் சிறந்த தொழில் முயற்சியாளராக தெரிவு செய்யப்பட்டு மாவட்ட செயலகத்துக்கு போட்டிக்கு போயிருந்தேன். அதே போன்று என்ற தொழிலையும் நான் விடவில்லை. அதே நேரம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகவும், மற்ற பெண்களுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நான் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டேன். தற்போது நான் மாநகர சபையின் உறுப்பினராக இருக்கின்றேன். அதே நேரம் பிரஜா சக்தியின் சேர்மனாகவும் இருக்கின்றேன். எனக்கு கிடைத்த இந்த அதிகாரங்களை வைத்துக்கொண்டு எனது சொசைட்டிகளில் உள்ளவர்களை மோட்டிவேட் பண்ணிக்கொண்டு எனது சமூகத்துக்கும் சேவை செய்து கொண்டிருக்கின்றேன். பெண்கள் எப்போதும் கணவர், பிள்ளைகள் என்று அதோடு மட்டும் இருக்காமல் சுயசார்பு நிலையில் இருக்க வேணும். தங்கி வாழக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடியவர்களாக இருக்க வேணும். வாழ்க்கையில் எதுவும் நடக்கலாம். அந்த டைம்ல நாங்கள் ஸ்டடியாக இருக்க வேணும். எல்லா பெண்களிடம் நான் கேட்பது என்னவென்றால், அதே மாதிரி எல்லா பெண்களும் ஹவுஸ் ஒய்ஃப், என்டர்பிரீனியர், சொசைட்டியில் இருப்பவர்கள் எல்லாரும் பெரிய லெவலுக்கு வந்து ஏனைய பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்க வேணும், அல்லது தலைமை பீடத்துக்கு வந்து மற்றவர்களுக்கு சேவை செய்யும் நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சி, ஆரோக்கியம், வெற்றி எல்லாவற்றிலும் நிரம்பி வழியட்டும். உலக வாழ் மக்கள் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.